வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் வாஞ்சையுள்ள நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நம்முடைய ஆண்டவர் கடுமையானவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது என்றும், நம்முடைய உள்ளமும் மனதும் வசனங்களினாலே நிறைந்திருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஏற்ற வேத வசனமே முதலாவது நம் நினைவிற்கு வர வேண்டும் என்றும், பரிசுத்த ஸ்தலம் என்பது கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, அது நம்முடைய சரீரம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 5ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் என்ன, ஆவிக்குரிய மறுபிறப்பு என்பது என்ன, ஒருவருக்கு எப்பொழுது புதிய சுபாவம் கொடுக்கப்படுகிறது, வாருங்கள் எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே யோவான் 3ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். எருசலேமிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரித்தார். பின்னர் இரவு வேளையிலே நிக்கோதேமு என்ற பரிசேயன், அதாவது யூதருக்குள்ளே அதிகாரியான ஒரு மனிதன் இயேசுவை தேடி வந்து அவரை புகழ்ந்து பேசினான். அவனுடைய உள்ளத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்த கேள்வி இருந்தது. இதை குறித்து அவன் இயேசுவனிடத்திலே கேட்க துணிந்த பொழுது, அதை அறிந்தவராக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மிக தெளிவாக இயேசு கூறினார். ஒரு மனிதன் எப்படி மீண்டுமாக தாயின் கற்பத்திலே பிரவேசித்து பிறக்கக்கூடும் என்ற கேள்வியை எழுப்பினான். இதைத்தான் நாம் இறுதியாக கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் என்ன? சிலர் நினைக்கிறார்கள், ஒருவன் ஜலத்தினால் பிறப்பது என்று சொல்லப்பட்டிருப்பது அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். இன்னும் சில கிறிஸ்தவ வைத்தியர்கள் கூட ஜலத்தினால் பிறப்பது என்பது இயற்கையான முதல் பிறப்பை கூறுகிறது. ஏனென்றால் தாயின் கற்பத்திலே ஒரு குழந்தை தண்ணீருக்குள்ளே இருக்கிறது, எனவே அதைத்தான் இது குறிக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதை குறித்து இயேசு இங்கே கூறுவதாக தெரியவில்லை. அவர் இயற்கையான பிறப்பிற்கும் ஆவிக்குரிய பிறப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை குறித்து இங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. எப்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை தான் கொடுக்கிறார். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல தண்ணீரானது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுதும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று கூறியிருக்கிறார். ஆம், ஒரு சுத்திகரிப்பு வேண்டியதாயிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே தான் நடைபெறுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுதும், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். பழைய ஏற்பாட்டை பார்ப்பீர்கள் என்றாலும் எப்படி தீட்டான காரியங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, சுத்தப்படுத்தும் வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை தண்ணீருக்கு ஈடாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்று சொல்லப்படுவதற்கு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு மனிதனை சுத்திகரிப்பதையே அது குறிக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒரு மனிதன் மறுபிறப்பு அடைய முடியாது, மனம் திரும்ப முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவரின் கிரியையினாலே வார்த்தையை கொண்டு ஒருவன் சுத்திகரிக்கப்பட்டு இருதயத்திலே புதிய ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்வதையே இது குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 3 முக்கியமான மனம் திரும்புதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவை எல்லாமே நமக்கு மாதிரிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது எத்தியோப்பியன் மனம் திரும்பியதை குறித்து வாசிக்கிறோம். அடுத்ததாக கொர்நேலியுவின் மனம் திரும்புதலை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலின் மனம் திரும்புதலை குறித்தும் வாசிக்கிறோம். இந்த 3 பேரும் நோவா குடும்பத்தின் 3 பிரதிநிதிகள் என்று சொல்லலாம். சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் புதல்வர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். இந்த 3 மனம் திரும்புதல்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய வழிமுறை என்னவென்றால், தேவனுடைய மனிதன் ஒருவர் மூலமாக கொடுக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறார். எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி மனம் திரும்புதலை ஏற்படுத்துவதை குறித்தே இது கூறுகிறது. இந்த காரியம் நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலும் சரி,
நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நடைபெறாமல் இருக்கும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:6 பாருங்கள். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். தேவன் நம்முடைய மாம்சத்திலே, அதாவது நம்முடைய பழைய சுபாவத்திலே மாற்றத்தை கொடுக்க திட்டமிடவில்லை. உண்மை என்னவென்றால் அது மாற்றம் பெறவே முடியாதது. இதை குறித்து அநேக வேத வசனங்கள் தெளிவாக கூறுகிறது. பழைய சுபாவமானது தேவனோடு போர் புரிகிறதா இருக்கிறது. ரோமர் 8:7-8 சற்றே கவனியுங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். எனவே பழைய சுபாவத்தை மாற்றுவது என்பது தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ஒன்று. பழைய சுபாவம் நம்மோடு கூட, நம்முடைய சரீரத்தோடு கூட அடக்கம் பண்ணப்படும். நாம் நம்முடைய கல்லறைகளுக்குள்ளே செல்லும் முன்னதாக கர்த்தர் வருவார் என்றால் ஒரு நொடி பொழுதிலே நாம் மாற்றம் பெறுவோம். இதன் பொருள் என்னவென்றால், பழைய சுபாவத்தை களைந்து விடுவோம் என்பதே. ஏனென்றால் பழைய சுபாவத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்யவே முடியாது. எனவேதான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் என்று சொல்கிறார். மாம்சத்தை ரட்சிப்பது கர்த்தருடைய திட்டமே அல்ல. பழைய சுபாவம் களையப்பட்டு புதிய சுபாவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய பிறப்பு நடைபெறும் பொழுதே அந்த புதிய சுபாவம் கொடுக்கப்படுகிறது. யூதர்களின் அதிகாரியான முகமூடிக்கு பின்னாலே இருக்கிற நிக்கோதேமு அதை இழந்து போய்விடுவான். யோவான் 3:7-8 பாருங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இயேசு என்ன சொல்கிறார்? காற்று எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று உனக்கு தெரியாது. அதை இந்நாள் வரைக்கும் எந்த மனிதனும் கட்டுப்படுத்த முடியாது. அது எங்கு வேண்டுமோ அங்கு செல்லும். அதை நாம் மாற்ற முடியாது. மெக்சிகோ பகுதியிலே வீசும் சூறாவளி காற்றுகளை கட்டுப்படுத்த எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் இதுவரை அந்த சூறாவளி காற்றுகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்று நாம் காற்றை கட்டுப்படுத்த முடியாதவர்களாய் இருந்தாலும் அது எப்பொழுது வீசும் என்பதை நாம் கணிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தெருவிலே நாம் 2 பேரும் நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது காற்று அடிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி தெரியும் என்று கேட்கலாம். அப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? பாருங்கள், மரங்கள் எல்லாம் அசைகிறது, இலைகள் எல்லாம் ஆடுகிறது, எனவே காற்று அடிக்கிறது என்று சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, காற்று அடிக்கும் பொழுது அது நமக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய மறுபிறப்பை விளக்குவது என்பது எளிதான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் விவரித்து கூற முடியாவிட்டாலும் ஆவியானவர் மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் மனிதர்களுடைய இருதயத்திலேயும் செயல்படுகிறார் என்பதை திட்டமாய் சொல்ல முடியும். இதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவும் நிக்கோதேமுவுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது நிக்கோதேமுடைய 2 முகமூடிகளை இயேசு கழற்றிவிட்டார். இப்பொழுது ஒரு பரிசேயனாகவோ யூதர்களின் அதிகாரியாகவோ அவன் இயேசுவுக்கு முன்னாலே இல்லை. பாருங்கள் நிக்கோதேமுடைய கேள்வியை. யோவான் 3:9 அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இப்பொழுது சாதாரணமான ஒரு மனிதனாக ஒருவன் மறுபிறப்பு அடைவதென்றால் என்ன, எப்படி என்பதை புரிந்து கொள்ளும்படியாக கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்போகிறார். இன்றைக்கு நாம் ஒருவர் முன்னால் ஒருவர் முகமூடிகளை அணிந்து கொண்டு வேற்று மனிதர்களாக காட்சியளிக்கலாம். அநேகர் இன்று ஒவ்வொரு கூட்டத்தோடு இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் உண்மையாக யார் என்பதை இப்படிப்பட்ட முகமூடிகள் மறைத்து விடுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது அது எல்லாவற்றையும் களைந்துவிட்டு நாம் இருக்கிற வண்ணமாக அவரண்டை வர வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உண்மையான ஆள் தத்துவத்தோடு செயல்பட முடியும். யோவான் 3:10 இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இயேசு மென்மையாக அவனை கடிந்து கொள்கிறார். நீ இஸ்ரவேலிலே ஒரு போதகனாயிருக்கிறாய், இது உனக்கு தெரியாதா என்று கேட்டுவிட்டு அவனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், யோவான் 3:11-13 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதே சத்தியத்தை தான் யோவான் 16:28 இயேசு சொல்லும் பொழுது, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறார்.
ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறவர்களுக்கு இங்கே ஒரு விடை இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் என்ன சொல்கிறார்? அவர் ஒருவரே பரலோகத்தை குறித்து பேச முடியும். ஏனென்றால் அவர்தான் பரலோகத்துக்கு ஏறினவர், அங்கே இருந்து வந்தவர். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அநேகர் எழுந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்த பொழுது அவர்கள் பரதீசுக்கு போகிறார்கள். அதைத்தான் ஆபிரகாமின் மடி என்று இயேசு லூக்கா 16:22 குறிப்பிடுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்து சென்ற பின்னர்தான் பரதேசியிலுள்ள பரிசுத்தவான்களை பரலோகத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். அது முதல் கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது சரீரத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார்கள் என்று 2 கொரிந்தியர் 5:8 வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது எந்த ஒரு மனிதனும் பரலோகத்திற்கு சென்றதுமில்லை, சென்று திரும்பியதும் இல்லை. யோவான் 3:14-15 பாருங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது தேவன் அவர்களை தண்டிக்கும்படியாக சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். சர்ப்பம் கடித்தவர்கள் மரித்தார்கள். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மோசே தேவனை ஏறிட்டு பார்த்த பொழுது வெண்கல சர்ப்பம் ஒன்றை செய்து ஒரு கம்பத்திலே உயர்த்தி வைக்கும்படியாக சொன்னார். அதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். மோசே சர்ப்பத்தை உயர்த்தியது போல இயேசு கிறிஸ்துவும் மரத்திலே உயர்த்தப்பட போகிறார். அந்த பாம்பானது மக்களின் பாவத்திற்கு அடையாள சின்னமாயிருந்தது. அதை போலவே சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பாவமானார். ஏனென்றால் நம்முடைய பாவத்தை அங்கே அவர் சுமந்து தீர்த்தார். இப்பொழுது வேத புத்தகத்திலேயே நமக்கு மிகுந்த அறிமுகமான வசனத்தை இயேசு நிக்கோதேமுவுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே 2 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் கட்டாயம் மறுபிறப்பு அடைய வேண்டும். இரண்டாவதாக மனிதகுமாரன் கட்டாயம் உயர்த்தப்பட வேண்டும். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இவ்வாறு நாம் மறுபிறப்பு அடையும் பொழுது மட்டுமே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த எல்லா காரியங்களுக்கும் அடிப்படை அல்லது ஆரம்பம் என்னவென்றால், தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் சிநேகித்தார் என்பதே. தேவன் தம்முடைய அன்பினாலே உலகத்தை ரட்சிக்கவில்லை. தேவனுடைய அன்பு உலகத்தை ரட்சித்தது என்று சொல்லப்படவில்லை. தேவனுடைய அன்பு எந்த ஒரு பாவியையும் ரட்சிக்க முடியாது. தேவன் கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். எனவேதான் எபேசியர் 2:8-9 சொல்லும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று பவுல் எழுதியிருக்கிறார். சரி, அப்படி என்றால் தேவன் எப்படி ரட்சிக்கிறார்? தேவன் கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவோ சிநேகித்தார். இதனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நமக்காக ஜீவபலியாக அவரை கொடுத்தார். நாம் இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இது தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒன்று. என்னுடைய இடத்திலே அவர் மரித்தார் என்று நான் ஒருவர் மட்டும் தனிப்பட்ட விதத்திலே அதை அறிந்து அறிக்கையிட வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். சரி, யோவான் 3:17-18 வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இங்கே நாம் பார்ப்பது என்ன? இயேசு கிறிஸ்து முதல் முறை வரும்பொழுது அவர் நியாயாதிபதி அல்ல. லூக்கா 12:14 நாம் பார்க்கும்பொழுது, தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு மனிதனிடத்திலே சொல்லும் பொழுது, அவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையிலே நியாய தீர்ப்பு செய்யும்படியாக அவர் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆம், முதல் முறை அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாக வரவில்லை, அவர் இரட்சகராக வந்தார். இரண்டாவது முறை அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாக வரப்போகிறார். இப்பொழுது அவர் சொல்வது என்ன?
தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக தன்னை அனுப்பாமல் தன் மூலமாக அது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் யார் யார் அவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. கவனித்தீர்களா? அருமையானவர்களே, நீங்கள் ஏற்கனவே விசுவாசியாத ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இல்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள அத்தனை பேரும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்புக்குள்ளே கடந்து வந்து விட்டார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் பரிசேயனான நிக்கோதேமுனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசேயர்கள் மேசியாவை விசுவாசித்தார்கள். அவர் வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாக இருப்பார் என்று விசுவாசித்தார்கள். ஏன்? பழைய ஏற்பாட்டிலே 2 வகையான மேசியாவின் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் இரட்சகராக வருவது, அப்படி வந்து நம் எல்லாருடைய பாவத்திற்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக, அவருடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதையும் பழைய ஏற்பாடு தெளிவாக கூறியிருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன நினைத்திருந்தார்கள்? மேசியாவாக வருபவரே அப்பொழுதே நியாயாதிபதியின் பணியையும் செய்வார் என்று எண்ணினார்கள். சங்கீதம் 2 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். தானியேல் அவரை உலகத்தின் நியாயாதிபதியாகவே காண்பித்திருக்கிறார். தானியேல் 7 அதிகாரம் 13-14 வசனங்களிலே, அது மட்டுமல்ல 45 சங்கீதத்திலே நீதி நியாயத்தோடு அவர் உலகத்தை ஆளுவதை சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதே விதமாய் ஏசாயா 11லேயும் ஏசாயா 42லேயும் அவர் நீதியோடு உலகத்தை நியாயம் தீர்ப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுனிடத்திலே இந்த முறை தேவன் தம்முடைய குமாரன் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக அனுப்பாமல் உலகத்தை ரட்சிக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். தேவனுடைய மீட்பின் பணி முழு உலகத்திற்கும் உரியது. அவர் முதல் முறை வரும்பொழுது உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக அழிக்கும்படியாக வரவில்லை, அதை ரட்சிக்கும்படியாகவே வந்தார். கிறிஸ்துவிலே இருப்பவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இருப்பவர்கள் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. உலகம் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறது. நீங்களும் நான் வாழுகிற உலகம் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இறுதி நியாய தீர்ப்பு நாள் வரை நாமும் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், சிறையில் இருக்கிற ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கப்படும் மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா என்ற நிலைமையிலே தான் நாம் இருக்கிறோம். புரிகிறதா? மீண்டும் கூறுகிறேன், சிறையில் இருக்கிற ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கப்படும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்ற நிலைமையிலே தான் நாமும் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் சுவிசேஷம். சிறையில் இருக்கிற ஒரு மனிதனே நீ குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது சுவிசேஷம் அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே அவன் தண்டனைக்கு பாத்திரனாயிருக்கிறான். அழிவை எதிர்பார்த்து சிறையிலே தான் அவன் இருக்கிறான். ஆனால் நற்செய்தி என்ன சொல்கிறது என்றால், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலவசமான மன்னிப்பை அவனுக்கு சொல்லுகிறது. கேள்வி என்னவென்றால், இலவசமாக கொடுக்கப்படும் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாயா இல்லையா என்பதுதான். யோவான் 3 அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை பாருங்கள். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். நீங்கள் பார்க்கிற இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு இதுவே. என்று உலகம் இயேசுவை சிலுவையிலே அறைந்ததோ அன்றே அது ஒரு தீர்மானம் செய்துவிட்டது. இப்பொழுது அது தேவனால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். வெளிச்சம் உலகத்திற்குள்ளே வந்திருந்தாலும் மனுஷனுடைய இயற்கை சுபாவம் தீமையாயிருப்பதனாலே அவன் இருளை விரும்புகிறான். எலிகள் எப்பொழுதுமே இருட்டான ஒரு பகுதியிலே இருக்கவே விரும்பும். சிலர் எழுதும் கடிதங்களை வாசிக்கும் பொழுது அது மிக தெளிவாகிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் முன்னதாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கவே விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள் என்றும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பொழுது இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் அவர்கள் எழுதுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எலியானது ஒளியை விரும்பாது. இங்கே இயேசு கிறிஸ்து அநேக எதிர்மறையான காரியங்களை சொல்கிறார். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறான். இந்நாட்களிலே நாம் நேர்மறை சிந்தனை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எதிர்மறையான சிந்தனையினாலும் எதிர்மறையான பேச்சினாலும்
எதிர்மறையான சக்தி அடங்கியிருக்கிறது என்பதையும் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து இது தொடர்பாக வேறு என்ன சொன்னார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலேயும் சொல்லும் பொழுது, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்கும்படியாக வந்தேன் என்று சொல்கிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே அநேகரை மீட்கும் பொருளாய் தன்னையே கொடுப்பதற்காக வந்தேன் என்கிறார். பூமியை நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் தீமையான காரியங்களை செய்கிறவர்களுக்கும் ஒளியை குறித்து தெரியும். ஒருவேளை வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தீமையான காரியங்களை விரும்பி செய்கிறவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். சத்தியத்தை செய்கிறவர்கள் ஒளிக்குள்ளே வருகிறார்கள். தவறான காரியமும் இருளான காரியமும் எப்பொழுதும் வெளிச்சத்திற்கும் சத்தியத்திற்கும் எதிராகவே இருக்கிறது. இதோடு கூட நிக்கோதேமுவோடு அவர் பேசிய வார்த்தைகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து யோவான் ஸ்நானகனின் சாட்சியை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. கவனித்தீர்களா? அந்த நாட்களிலே யோவான் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டுதான் இருந்தார். இது மிக உற்சாகம் தரும் ஒரு வாக்கியமாக இருக்கிறது. ஆனால் யோவானின் சீடர்களுக்கு பொறாமை வருகிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லக்கூடாது என்பது போல அந்த சீடர்கள் வந்து யோவானிடத்திலே பேசுகிறார்கள். இவர்கள் சொல்வதின் கருத்து என்ன? நீர் அவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது, ஏனென்றால் இப்பொழுது எல்லாரும் அவர் பின்னாலே போவார்களே என்பது போல பேசுகிறார்கள். இங்கே இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பொறாமைப்படுவது போலவும் யோவான் சீக்கிரமாக எல்லா சீடர்களையும் இழந்து போவார் என்பது போலவும் நிலை இருக்கிறது. இங்கே யோவான் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது யோவானின் இருதயத்திலே சிறிதளவு கூட பொறாமையான எண்ணம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை வாசிக்கிறேன். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அருமையானவர்களே, பொறாமையான எண்ணத்தை எதிர்த்து நிற்பது என்பது எளிதானதல்ல. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே யோவான் ஸ்நானகன் தான் இறுதியானவன். அவன் இங்கே தெளிவாக சொல்வது என்ன? மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாட்டி என்பது என்ன? திருச்சபை. மணவாட்டியை உடையவனே மணவாளன். அப்படி என்றால் யோவான் யார்? மணவாளனுடைய தோழன். ஆட்டுக்குட்டியானவரின் திருமண வீட்டிலே யோவான் ஸ்நானகன் இருப்பார். அங்கே அவர் திருச்சபையின் ஒரு அங்கமாக அல்ல, பழைய ஏற்பாட்டின் இறுதி தீர்க்கதரிசியாக, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து மேசியாவை அறிவித்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். மட்டுமல்ல, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் கூறியிருக்கிறார். இந்த சத்தியமானது மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்திலேயும் சொல்லும் பொழுது, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எத்தனை அற்புதமான வாக்கியங்கள் இவை, இல்லையா? பின்னர்தான் யோவான் ஸ்நானகன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார். இப்பொழுது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியமானது ஒரு நிறைவிற்கு வருகிறது. வசனங்கள் 31 முதல் 36 வரை பாருங்கள். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். யோவான் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து உன்னதமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சிறப்பான ஒரு சாட்சி பகர்கிறார்.
36ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் தெளிவான சுவிசேஷம். எனவே இங்கே நாம் பார்ப்பது போல யோவான் ஸ்நானகனும் சுவிசேஷத்தை தெளிவாக பிரசங்கித்திருக்கிறார். அவர் கொடுத்த செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து இல்லாதவர்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, இங்கே எத்தனை அருமையான ஒரு சாட்சியை யோவான் கொடுக்கிறார். ஆம், இன்றைக்கும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய சத்தியம், செய்தியும் இதுதான். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை விசுவாசிப்பதனாலே எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுடைய பாவத்திற்காக மரித்தீர் என்பதை விசுவாசிக்கவும், உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்ற நிச்சயமுள்ள ஒவ்வொருவரும் இந்த நிச்சயமில்லாத எண்ணற்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவாகிய உம்மையும் உம்முடைய அன்பையும் தெளிவாக எடுத்து கூற கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொண்டபடி உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் ஏற்கனவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் ஐயா. ஆனால் உம்மிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருப்பவர்கள் ஏற்கனவே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே தாழ்மையோடும் அன்போடும் கரிசனையோடும் எடுத்துச் சொல்ல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும், கிருபை செய்யும், ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நம்மை சுத்தப்படுத்தும் வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒரு மனிதனை மறுபிறப்படைய செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு அண்டை வரும்போது நாம் முகமூடி எல்லாவற்றையும் களைத்துவிட்டு நாம் இருக்கிற வண்ணமாக அவர் அண்டை வர வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் உண்மையான ஆழ்தத்துவத்தோடு செயல்பட முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது எந்த ஒரு மனிதனும் பரலோகத்திற்கு சென்றதும் இல்லை, சென்று திரும்பியதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.